அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்குது. அதாவது ஆர்என்எஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி மாலிகுல்ஸுக்கு இந்த ஆர்என்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது, அதே போல் இந்த 3D ஃபார்மை எப்படி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுவும் 3D மாடலோட நம்ம பார்க்க போகிறோம். வரிசையாக பார்த்துடலாமா? இதில் பாருங்க, ஹெச் இந்த இருக்குது, ஓஹெச் இந்த இருக்குது, சிஓஹெச் இந்த இருக்குது. இது வந்து என்ன, இந்த சிஹெச்3. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இதே மாலிகுல் இப்போ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷர் ஃபார்ம். இப்படிதான் ஒரு இந்த இதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு டெட்ராஹெட்ரல் இப்படி இருக்குன்னு வைங்களேன். எப்படி வச்சாலும் என்னதுதான், அது டெட்ராஹெட்ரல் தான். இப்ப நாம இங்க எழுதுறதுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்படிதான் நம்ம எடுத்துப்போம். பாருங்க, எதுவுமே ஒரே பிளேன்ல இல்லை. எந்த ஒரு ஆட்டமுமே ஒரே பிளேன்ல இல்லை. இப்ப இப்படி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த எல்லோவும் ஒயிட்டும் ஒரே பிளேன்ல இருக்கும். நான் பேக் சைடு சொன்னேன் இல்லையா, இதுதான் பேக் சைடு. இது என்னது, ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? பாருங்க, இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ரெண்டும் ஒரே பிளேன்ல இருக்கும், பேப்பர்ல இருக்கும். இந்த ரெண்டும் எப்படி இருக்கும், பேப்பர்ல இருக்கும். ஸோ அதுக்கு தான் எப்படி டிரா பண்ணுவாங்க, இந்த இருக்குல்ல, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. நான் பாருங்க இப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. இப்படி போடுவாங்க. அடுத்து என்னன்னா இப்படி ஒன்று போடுவாங்க, இப்படி ஒன்று போடுவாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து எங்க, பேக் சைடு. இது வந்து பேக் சைடு. இது எங்க போகும், ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? அப்ப இதுவும் எங்க, பிளேன் ஆஃப் த பேப்பர். ஒரே பிளேன்ல தான் இருக்கும் இந்த ரெண்டும். இப்போ இது பிளேன்ல இருக்கும், இது பிளேன்ல இருக்கும். இது பேக் சைடு. இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. நல்லா பாருங்க, ரெட்டு ஃப்ரண்ட் சைடு, வயலட் வந்து பேக் சைடு, எல்லோவும் ஒயிட்டும் ஒரே பிளேன். சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். இப்படி இருக்கு, இப்படி இருக்குது. ஒன்று எங்க இருக்குது, அப்போ பேக் சைடு. இன்னும் எங்க இருக்குது, இந்த பக்கம். சரிங்களா? இப்படிதான் இருக்கும். இப்போ நாம இந்த ஸ்ட்ரக்சருக்கு வருவோமா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். இதில் பாருங்க, இந்த ஃபிஷர் இதுதான் வந்து என்னன்னா இந்த நார்மல் 3D மாடல். இதை வந்துட்டு அப்படியே ஃபிஷரா மாற்றணும் அப்படின்னா இதை நீங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படியே நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். அதுதான் என்ன, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். பாருங்க, அப்போ அந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படியே இருக்கான்னு பாருங்க. OH ஹெச், பின்னாடி என்னது COH, இங்க என்னது CH3 இருக்குதா? அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்க உள்ளக்கூடிய ஷேடோ தான் நமக்கு என்னது, இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். பாருங்க, அப்போ இங்க இருக்குது, அப்போ COH, இங்க இருக்குது, அப்போ OH ஹெச் CH இருக்குதா? சரி, இப்போ நாம எப்போதுமே என்ன பண்ணணும், இதுதான் ஹைட்ரஜன். இதுதான் ஹைட்ரஜன். எப்போதுமே நமக்கு பேக் சைடு போடல. பாருங்க, இதுதான் ஸ்டீரிங், இதுதான் ஃபனல்னு வச்சுக்காங்க. சரிங்களா? இதுதான் என்னது, ஃபனல். ஃபனல்ல மேல உள்ளது, கீழே வடியக்கூடியது சொன்னேன் இல்லையா. இது வந்து என்னது, மேல உள்ள அந்த ஃபனல், கீழே அந்த வடியக்கூடிய அந்த இடம். இல்லைன்னா நீங்க ஸ்டேரிங் பாருங்க. எப்போதும் ஸ்டேரிங் வந்து நமக்கு ஸ்டேரிங் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். ஸ்டேரிங் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். இது என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நம்ம கண்ணுக்கு இதை தெரியக்கூடாது. நம்ம கண்ணுக்கு தெரியாம பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுதா, இப்போ சொல்லுங்க, நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியுதா, அந்த பின்னாடி உள்ள அந்த ஹெச் தெரியுதான்னு பாருங்க. இல்ல சார். அப்ப நீங்க ஒரு மாலிகுல நீங்க எப்போ நீங்க பார்க்கும் போதும் உங்களுக்கு பின்னாடி உள்ள அந்த ஹெச் தெரியக்கூடாது. பின்னாடி உள்ள அந்த ஹெச் தெரியக்கூடாது. அதை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா இங்க என்ன வருதோ அதுதான் ஆன்சர். என்ன வருதோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இது 1 2 3ன்னா அப்படியே ரொட்டேஷன் பண்ணிடுங்க. ஸ்டீரிங் ரைட் சைடு ரொட்டேஷன் பண்ணா, ஸ்டீரிங் ரைட் சைடு ரொட்டேஷன் பண்ணா அது என்னது, ஆர். அதே ஸ்டீரிங் நீங்க லெஃப்ட் சைடு ரொட்டேஷன் பண்ணா அது என்னது, அப்போ
அது எஸ். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ நாம இந்த ஸ்ட்ரக்சருக்கு போடணும் இல்லையா? இதுக்கு நம்ம எழுதணும். இந்த இதுக்கு எப்படி நம்ம கொண்டு வர்றது பாருங்க. வெரி வெரி சிம்பிள். இப்ப நமக்கு ஒரு மாலிகுல் இருந்தாலே நீங்க இமேஜின் இப்படிதான் பண்ணணும். பிக்சர் ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்துட்டாலே நீங்க இப்படிதான் இமேஜின் பண்ணணும். இப்படிதான் இருக்குது, ஹெச் இருக்குது. இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஹெச் இந்த இருக்குதா? ஓகே, ஹெச் இந்த இருக்கு. இப்ப இந்த ஹெச் நான் என்ன பண்றேன், அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இந்த கையில கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு இங்க என்ன வந்துருச்சு பாருங்க, இங்க என்ன வந்துருச்சு, ஸ்டியரிங் வந்துருச்சா? நமக்கு என்ன வந்துருச்சு, ஸ்டியரிங் வந்துச்சான்னு பாருங்க. அப்படியே திருப்பிட்டு ஸ்டியரிங் வந்துட்டா? ஹெச்சை மட்டும் எடுத்துட்டேன், அப்படியே என்ன பண்ணிட்டு நமக்கு ஸ்டியரிங் கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? அப்போ OH. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? நமக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி இப்படிதான் இருந்தது இல்லையா? இப்படிதான் இருந்தது. நல்லா பாருங்க, இப்படிதான் இருந்தது. இது ஹெச், இது OH, இது COH, இது CH3. என்ன பண்ணிட்டேன், அத அந்த மாலிகுல் பாருங்க ஹெச் இல்லையா? இந்த ஹெச் என்ன பண்ணிட்டேன் நான், அதை அப்படியே பிடிச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே நான் பிடிச்சிருக்கேன், ஹெச் நான் அப்படியே பிடிச்சிருக்கேன். அப்போ COH தான் இருக்குது, OH தான் இருக்குது, CH3 தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ நான் இந்த வயலட் COH, OH இந்த எல்லோ, ரெட் இது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு பாருங்க, OH. அடுத்தபடியா யாருக்கு? அப்போ அடுத்தபடியா COH. அடுத்து யாருக்கு? CH3. எப்படி வருது ரொட்டேஷன்? ரொட்டேஷன் எப்படி வருது? ஆன்டி கிளாக் வைஸ். ரொட்டேஷன் எப்படி வருது? ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? எப்படி வருது ரொட்டேஷன்? 1 2 2 3 1 2 3. இப்போ பாருங்க எப்படி வருது. இங்க இருந்து நம்ம பாக்குறோம் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் இங்க இருந்து நம்ம பாக்குறோம். சரிங்களா? 1 2 3. சரிங்களா? இங்க இருந்து நம்ம நல்லா ஞாபகம், இங்க இருந்து பாக்குறோம் 1 2 3. இப்போ என்னது? எஸ். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த 3D மாடலை எப்படி ஃபிஷராக கன்வெர்ட் பண்ணுறது, அதற்கான இந்த RNS கான்ஃபிகரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதே போல் நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் தெளிவாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதே போல் டெஸ்ட் பேட்சுக்கான லிங்குமே இருக்குது. டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கிடலாம். அதாவது ஃபுல் யூனிட்ஸ்க்குமான டெஸ்ட் இருக்குது, டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் யூனிட்ஸ்க்குமான வீடியோஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கிடலாம். நம்முடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதே போல் என்னுடைய ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதே போல் எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் நம்முடைய ஆப்பில் பார்த்துக்கிடலாம். உடனடியாக என்னுடைய ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்குமே இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஆல்வின்னு அடிச்சிங்கன்னா நம்முடைய அந்த லோகோ வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஓகே. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி நடந்துகிட்ருக்குது, ரெகுலராக நடந்துகிட்ருக்குது, டெஸ்ட்டும் நடந்துகிட்ருக்குது. இதில் நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.